الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், பாக்கியம் நிறைந்த இந்த இரவில் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக வீற்றிருக்கின்ற நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருள் புனித ரமலான் மாதத்தினுடைய 27வது இரவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த இரவினுடைய எல்லா வெகுமதிகளையும் சிறப்புகளையும் முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக ஆமீன். லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரிலே நாம் குர்ஆனை இறக்கினோம். லைலத்துல் கத்ர் என்றால் என்ன தெரியுமா? அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த இரவில் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். வஹியை தாங்கி வந்த நபிமார்களுக்கு இறை செய்தியை மட்டும் கொண்டு வந்திருந்த ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களுடைய வருகைகளுக்கு பிறகு, குறிப்பாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை புரிகிறார்கள் என்று சொன்னால் புனிதமான லைலத்துல் கத்ர் இரவில்தான். லைலத்துல் கத்ர் மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மலக்குமார்கள். அது 10 பேரா 20 பேரா 100 பேரா அப்படின்லாம் இல்லை. ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் இன்றைய இரவு. அது எது என்பது கடைசி இரவில் ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் இருந்தாலும், சஹாபாக்களுடைய அநேக சஹாபாக்களுடைய வார்த்தைகள், சத்தியமிட்டு பேசுகின்ற வார்த்தைகள். அது லைலத்துல் கத்ர் இரவு என்பது ரமலானுடைய 27வது இரவில் தான் என்று நான் சத்தியமிட்டு சொல்லுகிறேன் என்று சஹாபாக்களுடைய வார்த்தைகள் நமக்கு 27வது இரவில் நாம் லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த இரவை நாம் கண்ணியம் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா பொதுவாகவே மனிதர்களுக்கு தன்னுடைய அருள் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய மனிதர்களுக்கு தன்னுடைய ரஹமத்துகளையும், தன்னுடைய பாக்கியங்களையும், தன்னுடைய எல்லா விதமான அருள் வளங்களையும் மன்னிப்புகளையும் வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு சிறப்புகளை அல்லாஹு தஆலா சில நாட்களில் குறிப்பிடுகின்றான், சில இரவுகளை குறிப்பிடுகின்றான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து இந்த பூமிக்கு இறங்கி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம்.
ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து இந்த பூமிக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த சேர்ல உட்காந்துருக்கிறோம், கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. நடு பள்ளிவாசல்ல சேரை போட்டு உட்கார வேண்டாம் தயவு செஞ்சு. அதுவும் நடுப்பள்ளிக்கு சமம் தான், ஓரமா போய்க்கு. அல்லாஹு தஆலா இந்த பாக்கியம் நிறைந்த இரவில் மனிதர்களுக்கு அவன் அருளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய இது போன்ற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அல்லாஹு தஆலா மேலும் மேலும் வழங்கி கொண்டே இருக்கிறார். ஏன்னா அடியார்கள் அவன் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, அல்லாஹ் சொல்வதாக, அடியான் என் பக்கம் ஒரு சான் நெருங்கினால் போதும், நான் அவன் பக்கம் ஒரு முழம் நெருங்குகிறேன். அவன் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், நான் ஓடி வருகிறேன். அடியார்கள் பக்கம் அவன் நெருங்குவதற்காக வேண்டி, அவனுடைய அருள் நெருங்குவதற்காக வேண்டி தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை மனிதன் தட்டிவிடக்கூடாது, தவறவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா ரமலான் போன்ற மாதங்களை கொடுக்கின்றான். அதிலும் குறிப்பாக இது போன்ற புண்ணியமான இரவுகளை கொடுக்கின்றான். எதற்காக வேண்டி? மனிதன் என்று சொன்னாலே தவறிழைக்கக்கூடியவன் என்பதை நாம் உணர்கிறோம். மனிதன் என்று சொன்னாலே சில நேரங்களில் சிந்தனை ரீதியாக, சில நேரங்களில் எண்ணங்கள், அடுத்தவர்களை பற்றி தவறாக யோசிப்பது, தவறான சிந்தனைகள் சில நேரங்களில் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருப்பது, தவறான ஏதாவது ஒரு பேச்சுக்களை நாம் பேசி விடுவது, இது போன்ற தவறான பார்வைகள், தவறான செயல்கள், தவறான விஷயங்கள் என்று சொல்லி மனிதன் என்று சொன்னாலே அவன் தவறிழைக்கக்கூடியவன் தான். அந்த தவறிழைக்கக்கூடியவர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் தன் தவறை உணர்ந்து அவனிடத்தில் பாவமீட்சி பெறுபவர்கள். இந்த பாவத்தை நினைப்பதற்காக வேண்டி, பாவத்தை வருந்துவதற்காக வேண்டி, இன்னும் சொல்ல போனால் அவனுடைய மன்னிப்புகளை வழங்குவதற்காக வேண்டி, மனிதனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கும், அவனுடைய அந்த ஆமால் நாமா செயலேடுகள் இருக்கு இல்லையா, அவனுடைய அந்த பட்டோலையில பாவம் என்கின்ற அந்த சுமை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, பாவமே இல்லாம ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா இது போன்ற வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் ஹதீஸ்ல மலக்குமார்களுடைய வருகை, மலக்குமார்கள் வீடுகளுக்கு வருவது, மலக்குமார்களுடைய ஆமீன், இதெல்லாம் நம்மளுடைய விஷயங்களில் குறுக்கிடுகின்ற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கின்ற வார்த்தை சேர்ந்து வரும். இமாம் தொழுவைக்கும் பொழுது கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று முடிக்கின்ற பொழுது நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு ஒத்து போகிறதோ, ஒன்றாக கலந்து விடுகின்றதோ, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லுங்கள், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லும் பொழுது யாருடைய வார்த்தை மலக்குகளுடைய வார்த்தைகளோடு ஒத்து போகிறது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நாம் ஹதீஸுகளில் தேடலாம். மலக்குமார்களுடைய வருகை, சலாமுன், அவர்கள் இந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், இந்த இரவில் எல்லாம் ஈடேற்றம், நிம்மதி, என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வார்த்தைகள். மனிதர்களுக்கு அந்த சலாம் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தைக்குள் நம்மளுடைய மன நிம்மதி, நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்கள் சிரமங்களில் இருந்தும் ஈடேற்றம் என்கின்ற எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து நிறுத்தலாம். அவ்வளவும் ஏற்படட்டும் என்கின்ற மலக்குமார்களுடைய வார்த்தைகள். இது எதுவரை என்று சொன்னால் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரை, அதாவது இந்த இரவு முழுக்க. வருடத்தில் இது போன்ற சில பாக்கியம் நிறைந்த இரவுகள் வருகிறது. அதில் குறிப்பாக நாம் ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாள் இரவை பார்க்கலாம்.
அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வந்து கேட்கின்ற வார்த்தைகள், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா, நான் பாவங்களை மன்னிக்கிறேன். ரிசுக்கு கேட்கிறவர்கள் இருக்கிறார்களா, ரிசுக்கை நான் கொடுக்கிறேன். ஏதாவது முசீபத்துகளில் சிக்குண்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார்களா, அவர்கள் சொல்லட்டும், நான் அவர்களுடைய கஷ்டங்களை போக்குகிறேன். யாராவது பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னா அந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு, அந்த பராத் இரவை பற்றி ஹதீஸிலே வருகிறது, கனம் கோத்திரத்தாருடைய அந்த ஆடுகளினுடைய ரோமங்களின் அளவுக்கு, அந்த ஆட்டினுடைய முடி எவ்வளவு அடர்த்தியாக இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா பாவத்தை எல்லாம் மன்னிக்கின்றான், நரக விடுதலை கொடுக்கின்றான் என்கின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, வருடத்தில் அந்த இரவுகளை புனிதமாக ஆக்குவது. எந்த இரவுலையும் முழிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதே கிடையாது. எந்த இரவுலையுமே இஷா முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவதையே வெறுக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஷாவிற்கு பிறகு தூங்கிடணும். உடனே இஷா முடிஞ்ச உடனே என்ன வேலைன்னா தூக்கம். அதிகாலையில் எழுவது, அதிகாலையில் தஹஜ்ஜத்துடைய நேரங்களில் எழுவது. அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வந்து கேட்கின்ற நேரம் ஒவ்வொரு பொழுதுமே. எனவே அந்த நேரத்தில் என்னுடைய உம்மத்து பரக்கத்து பெறுகின்ற நேரம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இரவு விழிப்பதை வெறுக்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு சில இரவுகளை பாக்கியமாக, புண்ணியமாக, அந்த இரவுகளை முழுக்க வணக்க வழிபாடுகளில் கழிப்பதில், அடியார்கள் கழிப்பதில் அல்லாஹ் பெருமைப்படுகின்றான். விழித்திருந்து வணங்குவதை, மன்காம லைலத்துல் கத்ரி ஈமானம் வஹ்திசாபா, எவர் ஒருவர் இந்த இரவில், லைலத்துல் கத்ரினுடைய இரவில் நின்று வணங்குகிறார்களோ, இபாதத்து செய்கின்றார்களோ, வணக்க வழிபாடுகளில் இந்த இரவை கழிக்கிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, முன்னால் செய்த எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். ஆனா இன்னைக்கு போர்டில் எழுதுறோம், அந்த இபாதத்தினுடைய ஒரு ஷெட்யூல் எழுதுறோம், இத்தனை மணிக்கு பாங்கு, இத்தனை மணிக்கு தொழுகை, இத்தனை மணி வரை நடைபெறும் என்று சொல்லி. அது எழுதும் பொழுது ஏன் அவ்வளவு நேரம் இழுக்கணும், ஏன் அவ்வளவு நேரம் கடத்தணும், விரைவாக முடித்தால் என்ன, ஏன் ஒரு 11 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு போனா என்ன, இந்த இரவையும் ஏன் நான் சிறப்பாக ஆக்க வேண்டும், நம்ம முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போனா என்ன என்கின்ற சில வார்த்தைகளை எல்லாம் நாம் காதில் வாங்குகின்ற பொழுது, இந்த இது போன்ற பாக்கியம் நிறைந்த இரவுகளை கூட விழித்திருந்து வணங்குவதில் அதுல ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை, ஒரு அசட்டையாக நாம் கருதுவதை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது கவலைக்குரிய விஷயம் தானே. அல்லாஹு தாலா இந்த இரவை பற்றி குர்ஆனில் பெருமையாக சொல்லிவிட்டான். குர்ஆன் இறங்கிய இரவு, இந்த இரவுல ஃபஜ்ர் உதயமாகும் வரை, அந்த சூராவுடைய முடிவு அதைத்தான் சொல்லுது, ஃபஜ்ர் உதயமாகும் வரை மலக்குகளுடைய வார்த்தை அது சலாமுன் 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 ஈடேற்றம், நிம்மதி, மனநிறைவு, எல்லா கஷ்டங்களில் இருந்தும் ஒரு பாக்கியம் எல்லாம் ஏற்படட்டும். இது மலக்குமார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஃபஜ்ர் நேரம் உதயமாகும் வரை. இது போன்ற இரவிலும் கூட நேரங்களை இபாதத்திற்காக விட்டு விடாமல், இபாதத்திற்காக நாம் ஒதுக்கி கொள்ளாமல், நம்ம ஏனோதானோ என்று நாம் கடந்து விட்டால் நம்மளுடைய இபாதத்தினுடைய கணக்குகள் எப்படி நாம் அல்லாஹ்விடம் சமர்ப்பிப்பது? அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃப்ல மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை பற்றி பேசுகின்ற பொழுது, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், இந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை, செயல்பாடுகளை காதிலே போட்டுக்கொள்ளாமல் தான் மனம் போன போக்கில் ஏதோ உலகத்தில் இருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்மளை யார் கேட்கறதுக்கு இருக்கா என்று சொல்லி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலா, இந்த விஷயத்துல அல்லாஹு தஆலா கவனிக்காமலே இருக்கான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கீழே பெண்கள் பகுதியில் சத்தம் அதிகமாக இருக்குதுங்களா, அதனால கொஞ்சம் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கு.
அப்போ நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களை இறைவன் கவனிக்கவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றார். இன்னும் சற்று கூடுதலான தகவல் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வகுல்லு ஸகீரின் வ கபீரின் முஸ்தத்தர். நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அது சின்னதாக இருந்தாலும் உன்னுடைய பார்வையில் இதுதானே என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம், இதுவெல்லாம் தவறா என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். வகுல்லு ஸகீரின் வ கபீரின் முஸ்தத்தர். எல்லாம் சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எல்லாம் ரெக்கார்டில் பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்படுகின்ற அந்த ரெக்கார்டை நாளைக்கு மறுமையில் அவன் கண்ணுக்கு முன்னாடி நீட்டும் பொழுது அவன் சொல்லுவானான், மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. என்னடா இது, என்ன புக்கு இது, என்ன ரெக்கார்டு இது? நான் செஞ்ச எந்த ஒரு சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது, பதிவாயிருக்குது. அப்படி ஒரு புக்கா இது அப்படின்னு சொல்லி அவனே ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு அந்த ரெக்கார்ட்ல பதிவு இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் கதி கலங்கி போய் நிற்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது, சாதாரண ஒரு ஃபைலுக்குள்ள லட்சக்கணக்கான விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு தனி மனிதன் அவனுடைய ரெக்கார்டுக்குள்ள போய் பார்த்தா இவ்வளவு பேஜுகள், இவ்வளவு பக்கங்கள், அந்த பக்கங்களுக்குள் பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் உள்ள ரெக்கார்டாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் வெளியே வர்றதுக்கே இந்த உலகமே கதி கலங்குது என்று சொன்னால், நாளை மறுமையில் ஒவ்வொரு தனி மனிதனுடைய ரெக்கார்டையும் அல்லாஹு தஆலா முன்னாடி நீட்டுவான். அவன் பார்க்கின்ற அந்த கண்களில் அவன் ஆச்சரியப்பட்டு பேசுகின்ற அந்த வார்த்தைகளை தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஒரு சின்ன விஷயம் கூடவா விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் மேல பதிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டு பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். பொதுவாகவே மனிதன் செய்யக்கூடிய அந்த தவறுகளை நாம் வகைப்படுத்தி பார்த்தால், ஒன்று அவனுடைய சிந்தனை சார்ந்து இருக்கும், ரெண்டாவது அவனுடைய பொருள் சார்ந்து இருக்கும், அதற்கடுத்து பார்த்தா அவனுடைய உடல் சார்ந்ததாக இருக்கும். உடல் சார்ந்த பாவங்கள், சிந்தனை அறிவை மழுக செய்யக்கூடிய பாவங்கள், அதற்கடுத்து பொருள் ரீதியான பாவங்கள். இது போன்ற பாவங்கள் பெருகுகின்ற பொழுது அழிக்கக்கூடிய, அழிவை தரக்கூடிய, நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய 7 பாவங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த பாவத்திலிருந்து முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இந்த பாவங்களிலிருந்து எல்லாம் முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள். அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. முதல்ல உக்கூக்குல் வாலிதை, பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல், கத்லுன் நஃப்ஸ், ஒரு உயிரை கொல்லுதல், யமீனுல் கமுஸ், பொய் சத்தியம் செய்தல், சிஹர், சூனியம் செய்தல், அதற்கடுத்து அனாதை, ஏழை, அனாதையினுடைய பொருளை, யதீமான பொருளை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளுதல், அதை எடுத்து நாம் உபயோகித்துக் கொள்ளுதல், சாப்பிட்டுக் கொள்ளுதல், அதற்கடுத்து பத்தினியான ஒரு முஃமினான பத்தினியின் மீது அவதூறு கூறுதல். இது போன்ற 7 விதமான பாவங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகைப்படுத்தி இருந்தாலும், இது போன்ற பாவங்களில் முழுமையாக ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்ள வேண்டும். பெரும் பாவங்கள் என்று இதை அடையாளப்படுத்தி காட்டிவிட்டார்கள். இதற்கடுத்து நம் உடல் சார்ந்த வணக்கம், நம் உடல் சார்ந்த பாவங்கள், நம் சிந்தனை சார்ந்த பாவங்கள், நம் பொருள் சார்ந்த பாவங்கள், இவைகளை எல்லாம் நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், முதல்ல ஆட்சிகள் மாறும். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக ஆட்சிகள் மாறும். அநியாயக்காரனுடைய ஆட்சி ஏற்படும். உங்க மீதெல்லாம் அவனுக்கு இரக்கமே இருக்காது, உங்க மேலெல்லாம் கருணையெல்லாம் காட்ட மாட்டான்.
அநியாயக்காரனுடைய ஆட்சியை உங்கள் மீது சாட்டுவார். அடுத்து சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருள் ரீதியாக, சிந்தனை ரீதியாக இந்த மாதிரியான செயல்பாடுகளை சொல்லுகின்ற வரிசையில் இந்த மாதிரி பாவங்கள் அதிகமாக அதிகமாக பெரும் தொற்று நோய்கள் இருக்கு இல்லையா, புதிதான நோய்களை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் அந்த மாதிரி நோயெல்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி போனவங்க அந்த மாதிரி நோய்களை எல்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி புதிதான நோய்களை அதிகமாக நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்கடுத்து இந்த மாதிரியான பாவங்கள் இன்னும் பெருகி போகுது அப்படின்னு சொன்னா, இந்த மழை இருக்குதுல்ல, மழையை அல்லாஹு தஆலா முழுமையாக நிப்பாட்டிட்டார். மழையே பெய்யாது, சீசனுக்கெல்லாம் மழை பெய்யாது. முன்னால பெரியவங்க சொல்லுவாங்க, சில தமிழ் மாதங்களுடைய கணக்குப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதம் நகர்ந்தால் இந்த மாதத்தில் குளிர் இருக்கும், இந்த மாதம் நகர்ந்தால் காற்று வீசும், இந்த மாதம் நகர்ந்தால் மழை பெய்யும், இந்த மாதங்களில் கடுமையான வெயில் இருக்கும் என்று சொல்லி தமிழ் மாதங்களை வரிசைப்படுத்தி காலங்களுக்கு ஏற்றார் போல அந்த மாதங்களை வகைப்படுத்தி சொல்லுவார்கள். அந்த மாதிரி சீசன்ல எல்லாம் மழை எல்லாம் பெய்யாது. ஹதீஸ்ல வார்த்தைகளை சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, நாம் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக அல்லாஹ் ஒரு துளி மழையை கூட இறக்க மாட்டானா. ஏதோ இந்த விலங்குகள் ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த உயிரினங்கள் இருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா மழையாவது அவ்வப்போவாவது மழையை இறக்கி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றேன். அது என்ன? சிந்தனை ரீதியான பாவங்கள், உடல் ரீதியான பாவங்கள், பொருள் ரீதியான பாவங்கள். உடல் ரீதியாக ஒரு மனிதன், இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம் பாவத்தால் நிரம்பி கொண்டிருக்கிறது, பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிறது. விபச்சாரம் சர்வசாதாரணமாக நடக்குமே ஆனால், விபச்சாரம் பெருகி கொண்டே போகுமே ஆனால், சோசியல் மீடியாவெல்லாம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு விபச்சாரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் சாதாரணம். இன்னும் சொல்ல போனால் லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உச்சகட்ட விபச்சாரம், லிவிங் டுகெதர். அதுக்கடுத்து இன்னும் சொல்ல போனா பாவத்தினுடைய அதீத உடல் ரீதியான பாவ வகைகள்ல இப்போ LGBTQ அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்குது இல்லையா. LGBTQ யாருடனும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். ஒரு ஆணினுடைய ஆசை இன்னொரு ஆணின் மீது இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை போல அப்படியே வாழ்ந்துக்கலாம். ஒரு ஆணும் அல்லது ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் மீது மோகம் கொண்டாள் என்று சொன்னால் அந்த பெண்ணும் இந்த பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். எனக்கு ஆணாக இருக்க விருப்பம் இல்லை, நான் பெண்ணாக மாறிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறதா, மாறிக்கொள்ளலாம், உன்னுடைய இஷ்டத்திற்கு ஏற்றார் போல் வாழ்ந்து கொள்ளலாம் என்கின்ற இது போன்ற விபச்சாரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மேல என்னென்ன பாவங்களை உள்ள கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அத்துணையும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கு. சர்வசாதாரணமாக பெண்களோடு சர்வசாதாரணமாக கை குலுக்குவது முதல் கொண்டு தொடங்கி இன்னைக்கு பார்வையெல்லாம் வேற அடுத்த தரத்துக்கு போயிடுச்சு. பார்த்தால் பாவம் என்கின்ற தரங்கள் எல்லாம் மாறி போய் இன்னைக்கு சர்வசாதாரணமாக கை குலுக்குதலில் இருந்து தொடங்கி உச்சகட்டமாக இன்னைக்கு லிவிங் டுகெதர் வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னா, விபச்சாரம் பெருகி கொண்டே போகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாவூனு வல் அவ்ஜா அல்லதி மலத் ஃபீ அஸ்லாஃபிஹிம் அல்லதீன மலவ். கொடும் வியாதிகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள், கடுமையான நோய்களை பார்ப்பீர்கள். சின்ன புள்ள எந்த தப்பும் பண்ணல, போனா கேன்சருங்கிறான், சுகருங்கிறான். குழந்தைக்கு இன்னைக்கு கேன்சர் அப்படிங்கிற அந்த வியாதி, புற்றுநோய், ஒரு காலத்தில் அது யாருக்கோ ஒருவருக்கு என்கின்ற அந்த தகவல்கள் எல்லாம் போய் இன்னைக்கு இவருக்குமா என்றெல்லாம் ஆச்சரியமாக எல்லாம் பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு வியாதிகள் பெருகி போய் கொண்டே இருக்கிறது. கொரோனா காலங்களை எடுத்துக்கொள்ளலாம், அதிகமான மரணங்களை பார்க்கலாம்.
இப்படி இந்த காலங்களை எல்லாம் நாம் ஒவ்வொரு காலமாக கடந்து கொண்டுதான் இருக்கிறோம். கேட்க முடியாத பெயர்கள், வைரசுகளை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புதிதான காய்ச்சல்கள் பரவுகின்ற பொழுது இது இந்த ரீதியான காய்ச்சல்கள், இது இப்படி ஒரு வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை, இது மாதிரியான வியாதிகள் பெருகும், முன்வாழ்ந்தவர்கள் கேள்வி கூடப்பட்டிருக்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட வியாதிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள். உள்ளம் சார்ந்தது, உடல் சார்ந்தது, பொருள் சார்ந்தது. பொருள் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. முதல்ல இந்த வியாபார ரீதியில பார்க்கலாம். வியாபார ரீதியில் கொடுக்கல் வாங்கலில் எடை நிலுவையில் மோசடி. எடை நிலுவையில் மோசடினா இன்னைக்கு போய் நான் எடையெல்லாம் கரெக்டாக தான் பார்க்குறேன், ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் போய் ஒரு படி மேலே இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போய் பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கொடுத்து 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 லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்து ₹1 கூட திரும்பி இந்த பக்கம் வராம எத்தனையோ பேரெல்லாம் நிற்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு காசு பணங்களை கொள்ளையடித்து கொண்டு போன விஷயங்களை எல்லாம் நாம் காதிலே கேட்கின்ற பொழுது இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கலில் மோசடி நடைபெறுகிறது என்று சொன்னால், அதற்கு இதுக்குன்னே சில நபிமார்களை கூட அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். கொடுக்கல் வாங்கலில் மோசடிகள் செய்கின்றார்கள் என்கின்ற அந்த கூட்டத்திற்கு அல்லாஹு தாலா ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் நபியாகவே அனுப்பி வச்சிருக்கிறான். அப்போ கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது மோசடி ஏற்பட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உஹிது பிஸ்ஸினீன், கடுமையான பஞ்சங்களை கொண்டு அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். கடுமையான பஞ்சங்கள். ரெண்டாவது சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பஞ்சம் ஒரு பக்கம், கடுமையான கஷ்டங்களை கொண்டு அவர்கள் சோதிக்கப்படுவார்கள், பிடிக்கப்படுவார்கள். கடுமையான கஷ்டம். அதற்கடுத்து ஆட்சியாளர்களுடைய கெடுபிடி. இந்த மூன்றையுமே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரே வார்த்தையில் ஒரே ஹதீஸுக்குள்ள இந்த 3 விஷயத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கொடுக்கல் வாங்கலில் மோசடி ஏற்பட்டால், வியாபார ரீதியில் கொடுக்கல் வாங்கலில் ஷேர் விஷயங்களில் மோசடி ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த மாதிரியான கடும் பஞ்சங்களை பார்க்கலாம், கடுமையான கஷ்டங்களை பார்க்கலாம். நீங்கள் இன்னும் ஒருபடி மேலாக அநியாயக்கார ஆட்சியை உங்கள் மீது அல்லாஹ் சாட்டுவான். ஆட்சியாளர்களுடைய கெடுபிடி மோசமான நிலையிலே இருக்கும். இன்னும் ஒரு வகை மேலே இந்த பொருளாதார விஷயத்துல, ஜக்காத்தினுடைய விஷயத்துல யாரும் கணக்கெல்லாம் பார்க்காம இவ்வளவு கொடுக்கணுமா, நான் இவ்வளவு கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி ஜக்காத்தினுடைய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு குளறுபடி செய்தோம் என்று சொன்னார். ஜக்காத்தினுடைய விஷயங்கள்ல குளறுபடி செய்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முனிஉல் கத்ர் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து மழை இறங்குறது அப்படியே நின்றும். வானத்திலிருந்து அல்லாஹு தஆலா மழைகளை இறக்குவதை நிறுத்தி விடுவான். வலவ் லா அல் பஹாயின், இந்த விலங்குகள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விலங்குகள் மட்டும் இல்லைன்னா லம் யும்திரும், ஒரு சொட்டு கூட வானத்திலிருந்து மழை இறங்காது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொருளாதார விஷயத்தில், உடல் ரீதியில், உள்ளம் ரீதியில் இந்த மாதிரி மது அருந்துதல் பெருகிவிட்டால், இந்த புத்தியை மழுக செய்யக்கூடிய விஷயங்களில் மது அருந்துதல், விபச்சாரம் செய்தல், இது போன்ற பாவங்கள் எல்லாம் பெருகுகின்ற பொழுது இது போன்ற சூழல்களை எல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களுடைய விஷயங்கள்ல வகைப்படுத்தி சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்லிட்டான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னு சொன்னாக்கா அந்த சோதனை நானா கொடுக்கறது கிடையாது, நான் சோதிக்கணும்னா விரும்புறது கிடையாது. நான் சோதிக்கணும்னு விரும்புவேன் யாருன்னா எனக்கு ரொம்ப 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 பிடித்து விட்டால், நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் சில சோதனைகளை கொடுப்பேன், அது வேற. ஆனால் இந்த மாதிரியான கஷ்டமான சூழல், இந்த மாதிரியான பஞ்சமான சூழல் எல்லாம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், அது நீங்களே தேர்வு செய்து கொண்டதுதான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நீங்களா செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க.
இந்த சோதனைகளை எல்லாம் நீங்களாக கையிலே எடுத்துக்கொண்டீர்கள். ஆடை அழுக்காயிடுச்சு, ட்ரெஸ்ஸு அழுக்காயிடுச்சு அல்லது பழையதாயிடுச்சு, என்ன செய்வோம்? மாற்றிடுவோம், ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். பொருள், நம்ம வாங்கின பொருள் வாங்கினத்துக்கு உபயோகப்படுத்த முடியலை. பொருள் ஒன்று பழையதாயிடுச்சு அல்லது ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை என்ன செய்வோம்? மாற்றுவோம். மனைவி, கட்டின மனைவியாகவே இருந்தாலுமே அது செட் ஆகலை, வாழ்க்கை துணைக்கு அது ஈடு கொடுக்க முடியவில்லை, ஈடாகவில்லை என்று சொன்னால் அதை விவாகரத்து செய்துவிட்டு மறுமணம் செய்து கொள்வதற்கு கூட மனம் உண்டு. இங்கே ஒரு பொருள் அதனுடைய உபயோகத்திற்கு சரியானதாக இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி மாற்றி விடுகின்றோமோ, அல்லாஹு தாலா படைத்ததனுடைய நோக்கத்தை குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், படைத்ததே எதற்கு என்று சொன்னால் இபாதத்திற்காகத்தான், கட்டுப்படுவதற்காக வேண்டிதான், அல்லாஹ்வை இபாதத் செய்யணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக வேண்டிதான் நான் படைச்சிருக்கேன்னே சொல்லிட்டான். அப்போ அந்த படைப்பினுடைய நோக்கம் கம்ப்ளீட் ஆகலைன்னா, அவன் எதுக்கு படைச்சிருக்கானோ அந்த நோக்கம் நிறைவேறலைன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? ஈஷயுதுஹிபுக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயதி பிஹல்கின் ஜதீத். இப்படியே பாவங்கள் பெருகி கொண்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அவன் நினைத்தான் என்று சொன்னால் உங்களை எல்லாம் நீக்கிவிட்டு, ஈஷயுதுஹிபுக்கும் வயதி பிஹல்கின் ஜதீத், உங்களை நீக்கிவிட்டு வேறு ஒரு படைப்புகளை, வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்து அல்லாஹு தஆலா முன்னிறுத்துவான். அப்போ பாவங்கள் பெருக 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 இந்த மாதிரியான சில சூழல்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வகைப்படுத்துகிறார்கள், அல்லாஹ்வும் நமக்கு வகைப்படுத்தி சொல்லுகிறார். சரி, இது போன்ற பாவங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்ம என்ன செய்யணும்? இதிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு நம்மளுடைய சூழலை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேவை. யக்ஃபிரு ذுனூப யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா ஷிர்க்க தவிர மீதி உண்டான எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன் அப்படிங்கிறத நினைச்சு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, நன்மையின் பக்கம் விரையும், நல்லதின் பக்கம் விரையும். இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத். நற்காரியங்கள் இருக்குது, நல்ல அமல்கள், நல்ல காரியங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள், இவைகள் எல்லாம் யுத்ஹிபுன ஸய்யிஆத், பாவங்களை எல்லாம் போக்கிடும் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. நற்காரியங்கள் செய்ய செய்ய தீய காரியங்கள் எல்லாம் தானாக விலகிவிடும். அது அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை எல்லாம் போக்கி விடுவான். இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும். பெரிய பாவங்களை எல்லாம் விட்டுட்டாலே போதும், நான் இனிமேல் அந்த பாவங்கள் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரும் பாவங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாவங்களிலிருந்து ஒரு மனுஷன் ஒதுங்கிட்டாலே போதும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும். உங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன். வ நுத்கிலுக்கும் முத்கலன் கரீமா. இனி நீங்க போகக்கூடிய இடம் எல்லாம் ரொம்ப கண்ணியமான இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் உங்களை நுழைய வைப்பேங்க, கண்ணியமான இடத்துல நான் உங்களை போக வைப்பேன். இவ்வளவு நாள் நீங்க போன இடம், நீங்க சிந்திச்ச சிந்தனை, நீங்க செஞ்ச அந்த செயல்பாடுகள் எல்லாம் மோசமான நிலையில் இருந்தது என்று சொன்னால் அதையெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்ற பொழுது இனி நீங்கள் செல்லக்கூடிய இடத்தை நான் கண்ணியமாக மாற்றுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நபி அவங்க துஆ செய்வாங்க அல்லாஹ் கிட்ட. தொழுகை முடித்ததற்கு பிறகு அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹதாயாய கமா பாத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹதாயா. எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும், நான் பாவத்திலிருந்து தூரமாக ஆகணும். யா அல்லாஹ், எனக்கு டிஸ்டன்ஸை ஏற்படுத்து, பாவத்திலிருந்து நான் தூரமாக ஆகணும், எனக்கு ஒரு தூரத்தை ஏற்படுத்து. எந்த அளவுக்குன்னா கமா பாத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், கிழக்கினுடைய தொடக்கமும் மேற்கினுடைய முடிவும் எவ்வளவு தூரம் இருக்குதோ எனக்கும் பாவத்துக்கும் அவ்வளவு டிஸ்டன்ஸை ஏற்படுத்து என்று அல்லாஹு தஆலாட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்கிறாங்க.
அதுக்கடுத்து இன்னும் அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயா கமா யுனக்க ஸௌபல் அபியது மினத் தனஸ். துணி அழுக்காக இருக்கிற துணி, வெள்ளை நிற ஆடை அழுக்கு படிந்து இருந்தால் அதை துவைத்து சுத்தப்படுத்தினால் எப்படி மீண்டும் வெண்மை நிறைக்கு வருமோ அதுபோல என்னுடைய பாவங்களை அழுக்கிலிருந்து, அந்த பாவ அழுக்கிலிருந்து என்னை சுத்தப்படுத்து என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்கிறாங்க. அல்லாஹும்ம மக்ஸில் ஹதாயாய கமா பில்மாயி வஸ்ஸல்ஜி வல்பர்த். என்னுடைய பாவங்களை யா அல்லாஹ் என்னை முழுமையாக சுத்தப்படுத்து, என்னுடைய பாவங்களை விட்டும் என்னை முழுமையாக சுத்தப்படுத்து, கழுவுங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம மக்ஸில், எனக்கு கழுவி விடு, என்னுடைய பாவங்களை கழுகி விடு, பில்மாயி தண்ணீரை கொண்டு, வஸ்ஸல்ஜி வல்பர்த் ஐஸ் கட்டி, ஆலங்கட்டி, பனிக்கட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து என்னுடைய பாவங்களை எல்லாம் யா ரப்பே நீ கழுவி விடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ இருக்கிறது என்று சொன்னார். இந்த துஆவை கூட நம்ம ரெகுலராக ஓதலாம். இந்த துஆவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய செய்திகளை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து சுத்தமாக வேண்டும். அல்லாஹு தாலா எவ்வளவு தெரியுமா விரும்புகிறான் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து சுத்தமாகுவதை. ஒழு செய்கிறோம், தொழுகைக்காக வேண்டி நம்ம ஒழு செய்கிறோம், நம்ம குர்ஆனை ஓதணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒழு செய்கிறோம். நாம் ஒழு செய்வதனுடைய விளைவு சிறு சிறு பாவங்கள், நாம் செய்த சின்ன சின்ன பாவங்கள், அந்த முகம் கழுவுவதனால் அந்த சொட்டு நீர் கீழே வடியுது இல்லையா, அந்த சொட்டு நீர்கள் கீழே வடியும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் கீழே வடியும். கை கழுவுறோம், அந்த கையிலிருந்து சொட்டு நீர்கள் கீழே வழுகிறது. அந்த கீழே வழுகின்ற பொழுது கரங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா கீழே வெளியே வைக்கிறான். இப்படி ஒது செய்வதன் காரணமாக பாவங்கள் கழுகிறது, தொழுவதினால் பாவங்கள் கழுகிறது. அல்லாஹ் உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி வஅகிமி ஸலா இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுவுங்க, தொழுவுறதுனால உங்களுக்கு அந்த மானக்கேடான காரியம், வெறுக்க தகுந்த விஷயம், பாவம், தப்புன்னு சொல்லி நம்மெல்லாம் அருவருப்பா நினைக்கிற அந்த விஷயங்களை எல்லாத்தையும் விட்டு நம்மளை விலக்கி வச்சு நம்மளுடைய தவறுகளை எல்லாம் நமக்கு அல்லாஹு தஆலா சுத்தமாக்கி விட்டுருவான். அதையெல்லாம் விட்டு விட்டு நம்ம தவிர்த்திருக்குவதற்காக வேண்டி உண்டான ஒரு சூழலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விடுவார் தொழுகையின் மூலம். சஜ்தா செய்வதின் வழியாக அக்ஸிரு சுஜூத, நீங்கள் சஜ்தாக்களை அதிகமாக செய்து கொண்டிருங்கள், அதன் வழியாக அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்து கொண்டிருக்கிறார். என்ன, லா யதுகுலுல் ஜன்னத் லா யதுகுலுன் நார இல்லா ஷகீயு. இந்த மூதை, அதாவது ஹதீஸில் வருது, அந்த நற்காரியங்கள் செய்ய அந்த துர்பாக்கியவாளிகள், துர்பாக்கியசாலிகள், அந்த மூதேவிகள், துர்பாக்கியசாலிகள், அவர்கள் தான் நரகத்தில் நுழைவார்கள். யார் ரசூலல்லாஹ், அந்த மூதேவிகள்னா யார், துர்பாக்கியசாலிகள்னா யார் கேட்குறாங்க சஹாபாக்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மல்லம் யஅமல் லில்லாஹி பிதாஅத்தின் வலம் யத்ருக்கு மாஷியா. அல்லாஹ்வுக்குன்னு ஒரு அமல் கூட செய்யாதவன், ஒரு பாவத்தை கூட விடாதவன், அல்லாஹ்வுக்குன்னு ஒரு அமல் கூட செய்யாதவன், ஒரு பாவத்தை கூட விடாதவன், இந்த மாதிரியான துர்பாக்கியவான்கள் தான் நரகத்தில் நுழைவார்கள். அல்லாஹ் அந்த மாதிரியான பாவங்களிலிருந்து விலகுவதற்கும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கும், நாம் செஞ்ச தப்ப அல்லாஹ் நமக்கு மன்னிக்கிறதுக்காக வேண்டி வாய்ப்புகளை கொடுக்கிறான். இன்னும் பாவங்கள் எல்லாம் எப்படி கழியுது? தஸ்பீஹ் நஃபில், தொழுகைகள் வழியாக அல்லாஹு தஆலா பாவத்தை கழிக்கிறான். இன்னும் ஒரு படி மேலாக சய்யதுல் இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வானா அபுதுக்க வானா அலா அஹதிக்கன்னு சொல்லி ஹதீஸில் சய்யதுல் இஸ்திக்ஃபார்னு சொல்லியே ஒரு வார்த்தை இருக்குது. பாவ மன்னிப்பு தேடுவதில் அதுதான் ரொம்ப சிறந்தது அந்த வார்த்தை, அந்த துவா. அதை ஒருவர் காலையில் உள்ளச்சத்தோடு மன தூய்மையோடு ஒருவர் ஓதுகிறார் என்று சொன்னால் அன்றைய பொழுதுல அவர் மௌத்தா போயிட்டா சொர்க்கவாசியாகத்தான் மரணிப்பார்.
அந்த சையதுல் இஸ்திக்ஃபாரை காலையில் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா, காலையில் சொன்னவர் மாலை நேரம் ஏதாவது ஒரு நேரத்துக்குள்ளே இறந்துட்டால் சொர்க்கவாசியாக மரணிப்பார். மாலையில் அந்த வார்த்தை சொல்வதினால், அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த கலக்தனி என்கின்ற அந்த துவாவை மாலை நேரத்தில் ஓதுவதின் காரணமாக அன்றைய இரவு பொழுது விடியறதுக்கு முன்னாடி மௌத்தா போயிட்டார்னாலும் அவர் சுவனவாசியாகத்தான் மரணிப்பார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அல்லாஹு தாலா சொல்றானா, ஹதீஸில் வருது, ஒரு மனிதன் பூமி நிரம்ப பாவங்களோடு என்கிட்ட வந்து நின்றுட்டாலும், யாரெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு நின்றுட்டா, நானும் அதே பூமி நிரம்ப மன்னிப்போடு அவனை நான் சந்திக்கிறேன். அவன் வானம் எட்டும் அளவு அவனுடைய பாவங்கள் இருந்தாலும் சரி, அது எனக்கு ஒரு விஷயமே இல்லை, நான் மன்னிப்பை நிறைய கையில வச்சுக்கிட்டு அவனை நான் சந்திக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனது சிறிய தந்தை, உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கவா, ஒரு சன்மானம் கொடுக்கவா, ஒரு வெகுமதி கொடுக்கவா, 10 பலன்களை ஈட்டி தரக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கவா, அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, நீங்க தெரிஞ்சு செஞ்சது, தெரியாம செஞ்சது, அறிஞ்சு செஞ்சது, அறியாம செஞ்சது, புதியது பழையது, நீங்க ரகசியமாக செஞ்சது, பகிரங்கமாக செஞ்சது, நீங்க வேணும்னே செஞ்சாலும் சரி, தெரியாம எப்படிப்பட்ட பாவங்கள் செஞ்சாலும் சரி, இந்த செயலை மட்டும் செஞ்சீங்கன்னா அல்லாஹு தாலா அந்த பாவங்களை எல்லாத்தையுமே மன்னிச்சிருவான். முடிஞ்சா அந்த செயலை டெய்லி செய்யுங்க, தினமும் செய்யுங்க. தினமும் செய்யறதுக்கு முடியலன்னா வாரம் ஒரு தடவையாவது செய்யுங்க. வாரம் ஒரு தடவை செய்யறதுக்கு கூட முடியலன்னா மாசத்துக்கு ஒரு தடவையாவது அந்த செயலை செய்யுங்க. மாசத்துக்கு ஒரு தடவை அந்த செயலை செய்ய முடியலன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த செயலை செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கூட அந்த செயலை செய்ய முடியலன்னா ஆயுள்ல ஒரு தடவையாவது அந்த செயலை செய்யுங்கன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்து, தஸ்பீஹ், அதுதான் தஸ்பீஹ் நஃபில் தொழுகை என்றார்கள். தஸ்பீஹ் நஃபில் தொழுகை, தஸ்பீஹ் நஃபில் தொழுகையை நாம் தொழுவதின் காரணமாக நம்மளுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அதனால தான் நம்ம இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு நம்ம அதற்கு பிறகு தனி நபர் அமல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்கப்படுது, குறிப்பிட்ட நேரங்கள் கொடுக்கணும். அந்த நேரங்களில் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருப்பது, அல்லது இது போன்ற தஸ்பீஹ் நஃபில்கள் தொழுது அல்லாஹ்விடம் முன்வைப்பது, நம்மளுடைய தவறுகளை முன்வைப்பது. அல்லாஹ் இது போன்ற இரவுகளை பாக்கியமாக கொடுத்திருக்கிறான். இந்த பாக்கியத்தை நாம் ஒரு பொழுதினும் கூட தவறிழைத்து விடாமல், அதை நாம் தட்டிவிட்டு விடாமல் நாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹு தாலா இந்த இரவினுடைய முழு பாக்கியங்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக, இன்னும் அல்லாஹு தாலா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும், இன்னும் ரமலான் கழிகின்ற பொழுது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் முழுமையாக மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த ரமலான் கழியக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.